சிநேகங்கள் எல்லாருக்குமே ஒரு அழகான வணக்கத்தை வந்து தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் 3 பேரும் எந்த இடத்துல நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வவுனியான்னு சொல்லக்கூடிய அழகான ஒரு மாவட்டம் வவுனியா மாவட்டத்தில் வந்து நிற்கிறோம். விஷயம் வந்து என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அபிஷா ஹாஸ்பிட்டல் இது தொடர்பாக நிறைய பேருக்கு வந்து தேவை வரலாம். உங்களுக்கு தேவை இல்லாட்டியும் மற்றவர்கள் தேவையுடையவர்களுக்கு வந்து இது கிடைக்கிறதுக்காக நீங்கள் ஒரு பகிர்வினூடாக உங்களோட ஆதரவை வந்து வழங்கலாம். விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ தம்பியாக்கள் சொல்லக்குள்ள ஜெர்மனியில் இருந்து ஒரு 25 வயதில் இருந்து 30-35 வயசு வர்ற படியல் எல்லாமே துருக்கிக்கு போவாங்களாமா. அள்ளுப்பட்டு துருக்கிக்கு போவாங்க. என்னத்துக்குன்னு சொல்லி பார்த்தா என்னத்துக்குடா தலைமுடி வந்து நடுறதுக்காக. தலைமுடி நடுறது அது 25 வயசுலேயே யூரோப்பில் கனவேருக்கு விழுந்துருது, அப்படித்தானே? அது இயற்கையாகவே இனி வர்ற ஜென்ரேஷன் அந்த கால மாற்றத்தில் வந்து இனி வர்றவங்களுக்கு முடி இல்லைன்ற மாதிரி ஆகிட்டுது. அது ஆசைக்கு நட்டு தான் நாங்கள் பயன்படுத்தணும். அப்படி நிறைய பேர் வந்து நட்டுருக்குறாங்களான்றது வந்து தெரியாது உங்களுக்கு வந்து என்ன அவ்வளோத்துக்கு அது துல்லியமாக அந்த வேலை இருக்குமே. வேலை இருக்கும். அப்போ அதே மாதிரி தான் இங்கே வந்து அபிஷா ஹாஸ்பிட்டல்லையும் அந்த செயல்பாடு வந்து சிறப்பாக வந்து நடைபெற்று கொண்டிருக்குது. இது வவுனியா கட்குழி என்று சொல்லக்கூடிய இடத்துல இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு. கட்குழியில் இருக்கிற அபிஷா ஹாஸ்பிட்டல் எதுன்னு கேட்டால் காட்டுவாங்க. இதில் இருந்து ஒரு 300 மீட்டர் போனால் மட்டும் சொன்னால் உடனே இடத்துக்கு வந்து போயிடலாம். அங்கே டவுனுக்குள்ளே வந்து போயிடலாம். வந்து பாருங்கள், கட்டிடத்தில் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிற விஷயம். நிறைய பேர் இந்த இடம் எங்கே இருக்குது, எப்படி அணுகிறது, யாரோட தொடர்பு கொள்வதுன்றது தான் இதில் வந்து முழுமையாக வந்து பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ பார்க்குற உறவுகளுக்கு வந்து சொன்னேன் நான், இது வந்து உங்களுக்கு தேவையில்லை. ஆனால் ஒரு தேவையுடைய ஆள் வந்து இருக்கும். இந்த முடியால் தொப்பியோட தெரிகிறாக்கள், வெளியே தாங்கள் தெரிகிறதுக்கு இல்லை மனோரீதியாக தங்களை தாழ்வாக உணர்றாக்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து இருக்கணும். மண்டையை கசக்கி புழிஞ்சு வேலை செய்கிற எல்லாருக்குமே முடிவு கொட்டத்தான் செய்யும். அதே மாதிரி இது வந்து ஒரு சாதாரண விஷயம். இப்போ சின்ன படியலுக்கு இப்போ கொட்டுறது தான் இதாக இருக்குது. அது சாப்பாடு, உணவு பழக்க வழக்கம், நிறைய காரணங்கள் வந்து இருக்கலாம். இங்கே வந்து பாருங்கள், இங்கே இதில் உள்ள கண்டெக்ட் நம்பரையும் வந்து பார்த்துக்கொள்ளுங்க. இதில் உள்ள ஒர்க்குகள் என்ன இருக்குன்னு சொல்லி. ஏன்டா இது தொடர்பாக எனக்கு வந்து பெருசாக வந்து தெரியாது. அப்போ தெரிஞ்சவர்கள்ட்ட ஒரு கேட்பம் என்னென்ன சேவைகளை வந்து வழங்கி கொண்டிருக்கணும்னு கட்குழி வவுனியா என்று சொல்லக்கூடிய இடத்துல இந்த ஹாஸ்பிட்டல் வந்து அமைஞ்சிருக்குது. வாங்க ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ஒரு மெயினானவர்கிட்ட இந்த விடயம் தொடர்பாக வந்து கேட்போம். எங்களோட சென்னை ஹேர் ஸ்டூடியோ கிளினிக் இதில் வந்து நிற்கிறோம். இங்கே என்னென்ன சேவைகளை வந்து நீங்கள் வந்தால் பெற்றுக்கொள்ளலாம்ன்ற தொடர்பாக கேட்டு தெரிஞ்சு கொள்வோம். வணக்கம். வணக்கம். சொல்லுங்கள், இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வருகை தெரியக்குள்ள என்ன மாதிரி வரணும்? இப்போ ஒரு முடி நடுக வந்து செய்யணுமென்ற ஒருத்தர் நினைக்கிறார். அவர் உங்களை வந்து எப்படி தொடர்பு கொள்ளலாம், என்ன மாதிரி வரணுமென்று? இப்போ ஃபாரினில் இருக்கிற ஆக்களும் இருக்கணும், இங்கே இருக்கிற ஆக்களும் இருக்கணும், தூர இடங்கள்ல இருந்தும் வருவினம். அப்போ அவைகளுக்கு ஒரு தொடர்பு இலக்கம் உங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். என்னென்ன ட்ரீட்மெண்ட் வந்து இங்கே வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்ற விடயம் தொடர்பாக சொல்லுங்கள். வணக்கம். அதாவது நம்ம சென்னை ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் ஹேர் ரிலேட்டடாக ஹேர் சார்ந்த எல்லா விஷயமும் பண்ணுவோம். அது ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், ஹேர் தின்னிங், டேண்ட்ரஃப், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் மற்ற கண்ட்ரிலேருந்து ஹேர் டிரான்ஸ்பிளூடைய ப்ராசஸே பார்க்க முடியும். நம்ம சென்னை ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்ரீலங்கா கொண்டு வந்துடுறோம். நான் இந்தியாவில் 10 வருஷமாக கிளினிக் நடத்துகிறேன். எனக்கு இந்தியாவில் ஒரு 5-6 கிளினிக் இருக்குது எங்களுக்கு. ஸோ இந்தியாவில் நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கூடிய ப்ராசஸை இங்கே கொண்டு வந்திருக்கோம் ஸ்ரீலங்காவுக்கு. அதனால் நீங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்க தான் முதல் விஷயம், வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃபோட்டோஸ் தலைக்கு மேற்புறம், தலைக்கு முன்புறம், தலைக்கு பின்புறம் 3 ஃபோட்டோஸ் சென்ட் பண்ணுங்கள். வர இயலாதுன்னா, ரொம்ப லாங்காக இருந்தீங்கன்னா அது மாதிரி சென்ட் பண்ணுங்கள். முதல் விஷயம் பண்ண இயலுமான்னு பார்க்குறேன். அதாவது ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு அதுக்கு எவ்வளோ செலவாகும்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு அப்பாயின்மெண்ட் டேட் போட்டு நேரடியாக ஹாஸ்பிட்டல் வாங்க. கன்சல்டேஷன் ஃப்ரீ. இங்கே வவுனியாவில் நம்ம அபிஷா ஹாஸ்பிட்டல் இருக்குது. அபிஷா ஹாஸ்பிட்டல்னு கேட்டால் இங்கே எல்லாருக்குமே தெரியும். வவுனியாவுக்கு வந்தீங்கனாலே லொக்கேஷனும் மென்ஷன் பண்ணுறோம், நேர்லேயே வாங்க. மற்ற தகவல் ஏதாவது தெரியுங்கன்னா ஃபோன் பண்ணி என்னை கூப்பிடுங்க. இப்போ ஒருவருக்கு வந்து தலையில் முடி கொட்டி இருக்குது, நிறைய பேர் அதை மறைச்சி கொண்டெல்லாம் தெரியணும். அப்போ அவையில் வந்து ஒரு இயற்கையான திரும்ப முடி இருந்த மாதிரி ஒரு நிலைமரத்துக்கு கொண்டு வர முடியும். கட்டாயம். அதாவது வழுக்கையோ சொட்டையோ 10 நாளும் சொட்டை தள்ள பழைய முடியை பார்க்கலாம். அதாவது அப்படியே ஃபோக்கஸ் இங்கே வாங்க கண்ணா, அப்படியே கேமரா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ரைட், இங்கே வாங்க, இப்படி வாங்க. இங்கே பாருங்க, அது FUE ஃபாலிக்கல் யூனிட் எக்ஸ்ட்ரக்ஷன்ஸு. இதோட அர்த்தம் என்னென்னா, இந்த டோனர் பின்பகுதியில் இருக்க டோனர் பால்டு இந்த பகுதியில் மேற்பகுதியில் வந்துன்னா இந்த பின்பகுதியில் டோனர் முடிய ஃபாலிக்கல் இந்த பஞ்சஸ் வச்சு ஃபாலிக்கல் யூனிட் எக்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம். ஒரு முடியை டச் பண்ணி எடுத்து
எக்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி எக்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இது இம்ப்ளான்டேஷன் பண்ணும்போது பால்ட் ஏரியா சரியாயிடும். நான் உங்களுக்கு லைவ் வீடியோவே காட்டுறேன், இது எப்படி பண்ணுறோன்றதே உங்களுக்கு நான் விளக்கமாக சொல்கிறேன். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு புரியும். ஒரு பார்க்கலாம், கடைசியாக நான் உங்களுக்கு அதை கொஞ்சம் நேரடியாக பார்க்குற மாதிரி காட்டுறேன். இந்த முடி வளருமா இல்லை அதே மாதிரி நிலை கொண்டு இருக்குமா? முடி ஒரிஜினல் முடி வளரும், வெட்டிக்கலாம், மொட்டை அடிச்சிக்கலாம், குளிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். எதுக்கும் தனியாக மெடிசன்ஸ் கூட எடுக்கணும் அவசியம் இல்லை. இது முடி நடுகை செய்யப்பட்ட முடி வந்து வளரும், திரும்பி அதை திரும்ப கேர் கட்டிங் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கும். வெட்டிக்கலாம், அப்புறம் ஒரிஜினல் முடி தான். ரைட். என்னுடைய பார்வையில் வந்திருந்தது அதை நட்டு விட்டுட்டா அது வளராது, அப்படியே இருக்குமன்ற மாதிரி இல்லாமல் முடி வெட்டிக்கலாம், மொட்டடிச்சு எல்லாம் பண்ணிக்கலாம். அதுக்கு இப்போ வழுக்கையானவர் வந்து இப்போ திடீரென்று முதல் ஆரம்பத்தில் ஒரு வழுக்க வர்றது இருக்கு, நீண்ட காலமாக வழுக்கையோட இருந்தவரும் எப்படி இருந்தாலும் அது ப்ராப்ளம் இல்லை, அது பிரச்சனை, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. அதுக்கு நாங்கள் இங்கே பிளட் டெஸ்ட்லாம் எல்லாம் எடுத்து பார்த்து தான் பண்ணுவோம். அதனால வந்து பயம் கொள்ள வேண்டியதில்லை, எல்லாரும் பண்ணிக்கலாம் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஒரு ஆளுக்கு திடீரென்று முடி முளைக்கிறது வந்து முழுமையா இல்லாம போய் அவர் இல்லாமே இருக்கிறார், அது திரும்ப முளைக்குதுன்றது வந்து கொஞ்சம் ஆமா, அதாவது எல்லாருக்கும் ஒரு பயம் கூட வரலாம். அதாவது எப்படி முடி வளைக்கும், அதுவும் 10 நாள்ல ஒரு தலையில சொட்டத்தள்ள முடி வளருதுன்றது பெரிய விஷயமா தான் எல்லாரும் யோசிப்பீங்க. ஆச்சரியம். ஆமா, ஆச்சரியம். இது ஆச்சரியன்றதை விட தெரியல உங்களுக்கு, அதனால அந்த ஒரு விஷயத்தால தான் அது ஆச்சரியமா தருது. அதாவது என்னன்னா, இப்ப இந்த பகுதியில தான் எல்லாருக்கும் முடி கொட்டும், ரைட்டா? அப்ப இந்த பகுதியில முடி பின்ன டோனர் சொல்றது பின் தள்ளுது எடுக்கக்கூடிய முடி. டோனர்ன்றது பின்னந்தள்ளந்து எடுக்கலாம், பேர்ல எடுக்கலாம், செஸ்ட்ல எடுக்கலாம், பிரைவேட் பார்ட்ல எடுக்கலாம். எந்த பகுதியிலேருந்து ஒரு முடியை கொடுத்தாலும் டோனர் சொல்கிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் டோனர் இதுதான், தலைக்கு பின்பகுதி. அப்போ இங்கே முடி உங்களுக்கு வளர்ந்தானே செய்யுது, வளர்ந்து கொண்டே. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா, வளர்ந்துட்டு இருக்க முடிய ரூட்டோட டச் பண்ணி இங்கே ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன், அதாவது ஒரு விவசாயம் மாதிரி. நீங்கள் எப்படி ஒரு நெல்லை விதைச்சி பக்கத்தில் பிடிங்கி நடவு நடுறீங்களோ, அதே போல் நடவு நடுறதா இந்த பகுதியில் ஒரு குறிப்பிட்ட அளவு முடியை டச் பண்ணி எடுத்து இங்கே நடவு நடுறதால அந்த முடி வளர்ந்துட்டு இருக்க முடியுதுன்னு நடவு நடுறோம். அப்போ வளரும் முடி, அது உங்க சொந்த முடின்றனால அது மாற்றி தான் வைக்கிறோன்றனால இது 100% முடி வளரும். வேற யாக்கள்கிட்ட முடிய தான் எங்களுக்கு முளைக்கும்ன்றதான் அவங்களோட இல்லை. முளைக்குன்றது எல்லாருக்கும் இந்த முடியை மாற்றி தான் வைக்க முடியாது, ஒருத்தர் இன்னொருத்தர் முடி வைக்க முடியும், மற்ற பொருள் எல்லாம் மாற்றிடலாம். பட் பிளட்ல மாற்றலாம். இது வந்து டிரான்ஸ்பிளான்டேஷனை பொறுத்த வரைக்கும் அவங்க சொந்த யாரை மட்டும் தான் வைக்க முடியும், சொந்த. அதனால எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம், பெரிய போல்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு டோனர் பின்னந்தள்ள முடி இருந்துன்னா முன்னந்தலைக்கு மாற்றலாம். பின்னந்தலையிலே முடியலன்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பாசிபிலிட்டி இல்லை, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஒரு வழுக்கை ஆகிட்டிங்கன்னா இந்த பகுதி வழுக்கையாவது, இந்த பகுதியில் முடி இருக்குது. ஸோ குறிப்பிட்ட அளவு இந்த பகுதியில் டச் பண்ணி முடியை எடுத்து விவசாயம் மாதிரி இங்கே மாற்றுறதா ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன், மாற்றி வைக்கிறதா இதோட அர்த்தம். ரைட். இவர்கள் வந்து இப்போ 10 வருஷத்துக்கு மேலாக தங்களுடைய செயல்பாட்டை வந்து வழங்கி கொண்டிருக்கணும். அதே மாதிரி இப்போ ஹேர் வந்து திரும்ப நடுகை செய்யணும்னு சொன்னால் அது தொடர்பாக தேடி பார்த்துருப்பீங்க, அதை பற்றி அறிவை வந்து கட்டாயம். இப்போ எனக்கு முடி இழந்திருந்தேன்னா அதை நான் பெற்றிருப்பேன். அப்போ பெற்றிருப்பவர்கள் வந்து நீங்கள் மேலதிக தகவல்களை வந்து கொடுக்கப்பட்டிருக்கிற இலக்கத்தோட வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு இங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு நீங்கள் வர போகிறீங்க, என்ன மாதிரி, எத்தனை நாள் ஆகும், அதை எப்படி நீங்கள் செய்ய போகிறீங்கன்ற விவரங்கள் தொடர்பாக முழுமையாக வந்து அதில் நீங்கள் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் தொடர்பு கொண்டு கதைங்க. 10 வருடத்துக்கு மேலாக இப்போ உங்களோட சென்னையிலையும் வந்து இந்தியாவில் இருக்குது. இந்தியாவில் சென்னை, திருச்சி, சேலத்தில் வச்சுருக்கேன், பாண்டிச்சேரியில் கூட வச்சுருக்கேன். நான் அந்த துறையில் இப்போ 2 டே ப்ராசஸ், அதாவது இன்றைக்கி அட்வான்ஸ் டிரான்ஸ்ஃபர் நிறைய நாடுகளில் வந்து இப்போ துருக்கி மற்ற கண்ட்ரியில் தான் போய் பண்ணுறாங்க, ஸ்ரீலங்காவில். என்கிட்ட 7 வருஷமாக இங்கேருந்து வந்து இந்தியாவில் பண்ணிட்டு இருந்தாங்க. அங்கே ரொம்ப நாள் கேட்டிருந்தனால நான் அங்கேருந்து இங்கே வந்து கொண்டு வந்திருக்கேன். அந்த 2 டே ப்ராசஸ், அதாவது தமிழ்நாட்டுக்கு நான் தான் கொண்டு வந்தேன், இனி ஸ்ரீலங்காவுக்கு நான் தான் கொண்டு வந்திருக்கேன். 2 டே ப்ராசஸ், அதாவது 2 டே ப்ராசஸ்னால் 1 டே ப்ராசஸ்னு ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன் ஆரம்ப காலங்கள்லேருந்து இருக்குது. ஸோ இது 2 டே ப்ராசஸ் 2 நாள் பண்ணக்கூடியது, ஹை டென்சிட்டியாக இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதை காட்டுற அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். நம்ம இன்னும் கொஞ்சம் மக்கள் வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறதுனா பெரிய வலியும் பெரிய ரத்த போக்குவரத்து நினைப்பாங்க. அப்படிலாம் ஒன்றுமே இல்லை, நம்ம நேரடியாகவே நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதை பார்க்கலாம். நார்மலாகவே செய்யக்கூடியது. அதே மாதிரி இந்த பேரில் தான் உங்களோட சென்னையில் இதில் ஹாஸ்பிட்டல் கிளினிக், இங்கே வந்து அபிஷா ஹாஸ்பிட்டல். ஹாஸ்பிட்டல் சென்னை ஹாஸ்பிட்டல் கிளினிக்ன்றது இந்தியாவிலேருந்து நாங்கள் வந்து பண்ணுறேன். பட் இது அபிஷா ஹாஸ்பிட்டல். இது ஹாஸ்பிட்டல், இங்கே எல்லா வசதியும் உங்களுக்கு இருக்கும். இன்னொரு ஹாஸ்பிட்டலும் பக்கத்துலேயே எங்களுக்கு இருக்குது, எமர்ஜென்சிலேருந்து எல்லா வசதியும் இருக்கும் இங்கே. அதனால் யாரும் பயப்பட வேண்டியதில்லை இங்கே. ரைட், நீங்கள் நம்பி வரலாம். இதை ஒன்று காட்டுறேன்னு சொன்னீங்க, அதை நம்ம பார்க்க. இங்கே ஒரு ட்ரீட்மெண்ட் வந்து நேரடியாகவே நடந்து கொண்டு இருக்குது, அதை தான் வந்து பார்க்குறோம். சொல்லுங்கள் டாக்டர். அதாவது ஒரு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன்னா நீங்கள் பெரிய பெரிய விஷயமா நினச்சிருப்பீங்க. இதுதான் ஃபாலிக்கல்ஸ், அதாவது கிராஃப்ட்னு சொல்லக்கூடியது. இதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் இப்போ வந்து பேஷண்ட் முழிச்சிட்டு இருக்கும் போதே பண்ணுறது. நிறைய பேர் வந்து இப்போ தலையில் பண்ணுறால மண்டை ஓட்டுக்குள்ளே பண்ணுறதாவோ இல்லை மயக்கம் பண்ணுறதா நினைப்பாங்க. பேஷண்ட் முழிச்சிட்டு தான் இருக்கிறாரு, பேசலாம், பெருசாக வலி எதுவும் இருக்காது. பிரதர், பெயின் இருக்கா? எதுவும் இல்லை. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? வந்துருந்து கரெக்டாக காலையில் வந்தார். எப்போ வந்தீங்க? காலையில் மாதிரி வந்தேன். என்ன மாதிரி எப்படி நினைக்கிறீங்க? எப்படி வரும் இன்னும் பார்க்கல, ஆனால் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் வருவீங்க எப்பவுமே. என்ன நினைக்கிறீங்க ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன்?
உங்களோட பார்வையில் என்னவா இருக்குது? பெரிய வலியோ இல்லை பெரிய விஷயமோ நினைக்கிறீங்களா? அப்படி ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. சாதனை எல்லாரும் பண்ணிக்கலாம். 2 நாள் டைம் இருந்தால் போதுமானது. அதனால இது வலிக்கூடிய விஷயங்கள் கிடையாது. அப்புறம் ஸ்கின்ல பண்ணுறது, ஸ்கின்னு தோலில் பண்ணக்கூடியது, முடியெல்லாம் தோலில் வளர்கிறதுனால நீங்கள் பயம் கொள்ள வேண்டியது. தலைக்குள்ளே பண்ணுறதாவோ இல்லை இதனால சைடு எஃபெக்ட்ஸோ ஒன்றும் கிடையாது. பயமே தேவையில்லை. 100% எல்லாரும் பண்ணிக்கலாம். அதே நேரங்களில் 100% முடி வளரும். எப்படி வளரும்ன்றதை இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கட் பண்ணிங்க அப்படி கொஞ்சம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் கிராஃப்ட்னு சொல்கிறோம். இப்போ நிறைய பேர் வந்து ஒரு முடியை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னு சொல்கிறேன். இதை தான் கிராஃப்ட். ரொம்ப மைனூட்டாக இருக்கும். அது நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப மைனூட்டாக இருக்கும். கண்ணுக்கே ரொம்ப தெரியாது. பாருங்கள் எப்படி இருக்கு மைனூட்டாக. இதை வந்து எப்படி எடுக்கணும்? முடிதான் நம்ம ஸ்கின்னோட டச் பண்ணி ரூட்டோட எடுக்கிறோம். அப்போ வந்து முடியை டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணும்போது என்ன ஆகும்? இப்போ நம்ம வந்து இங்கே பால்டாக இருக்குது, இந்த ரூட்டோட டச் பண்ணி மாற்றுறோம். அது எப்படி எடுக்கிறோம்? வெறும் முடியோட எடுக்கல, ரூட்டோட எடுக்கிறோம். அப்போ இங்கே வைக்கும் போது எப்படி வளருதுன்னு கேட்டிங்களா? இப்படி தான். எப்படி ஒரு விதையை வைக்கிறோமோ அதே மாதிரி தான் வைக்கிறது. அதனால உங்களுக்கு ஹேர் ட்ரான் பண்ணிங்கன்னா 10 நாளில் முடி வளர ஆரம்பிச்சிடும். 6 மாதம் தலை தூக்கி வரலாம், முடியை வெட்டிக்கலாம், மொட்டை அடிச்சுக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். இதில் சைடு எஃபெக்ட்ஸ் ஒன்றும் கிடையாது. ஒரு முடியை நாங்கள் பிடுங்கி எடுத்தால் அந்த கீழ் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா குமுலா இருக்கும். அதான் வேரோட வரலாம். ஆமாம், ரூட்டோட எடுத்து வைக்கிறது. ரூட் சொல்கிறாரு. அந்த வேரோட பிடுங்கி அதை அப்படியே அதில் நடுகை செய்கிறதா வந்து இருக்குது. இது சக்ஸஸ் ஆகும். நான் வந்து எந்த பார்வையில் எல்லாருக்குமே சக்ஸஸ் தான். இதில் பயப்படவே வேண்டாம். ஏன்னா இப்போ எப்படி நீங்கள் ஒரு விவசாயம் பண்ணுறீங்க, அதில் போய் சக்ஸஸ் ரேட்டிங் சொல்ல முடியாது. ஏன்னா நெல்லை விதைச்சி அதுக்கப்புறம் பிடிக்கி நடுறோம். அப்போ வளர்ந்த முடியை தான் நம்ம டச் பண்ணி எடுத்து வைக்கிறதுனால எல்லாருக்குமே 100 பேர் பண்ணிங்கன்னா 100 பேருக்குமே 100% முடி வளரும். பயப்பட வேண்டாம். ஆனால் என்னென்னா இந்த டோனருன்றது வித்தியாசமானது. ஐ மீன் என்னன்னா சராசரி மனுஷனுக்கு 70,000 பொழுது 1,20,000 வரைக்கும் இருக்கும். அதனால எல்லாருக்கும் ஒரே மாதிரியான டோனர், ஒரே மாதிரியான முடி, ஒரே மாதிரியான விஷயங்கள் கிடையாது. அவங்கவுங்களுக்கோட டோனர் என்ன மாதிரி குவாலிட்டியாக இருக்கோ அந்த அளவுக்கு இங்கே முடி கொண்டு வர முடியும். நான் சொன்னது புரியுதா? அப்போ 70,000 முடியறதுக்கு குறைவாக இருக்கலாம், 1,20,000 அதிகமாக இருக்கலாம். சுருட்ட முடி, நீளமான முடி, நீங்கள் என்ன மாதிரியான முடி நம்ம பார்க்குறோம். ஸோ சேம் ஹேரை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் வளர்ந்தாலும் அந்த ஃபாலிக்கல்ஸ், அதனால தான் ஃபோட்டோ சென்ட் பண்ணும்போது டோனர் என்ன குவாலிட்டியாக இருக்குது, அந்த பாலோட சைஸ் எவ்வளோ பெருசாக இருக்குது, அதை பற்றி நான் அப்போ சொல்லுவேன். எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். இப்போ நடுகை செய்கிற முடியல வந்து இப்போ ஒரு ஆளுக்கு சுருள் முடின்னு சொன்னால் இல்லை அவர்கிட்ட முடியிற ஸ்டைலிஸ் வந்து வேறு மாதிரி வருமா? அது எப்படி வரும்? அதே முடி தான் வரும். அதே இதுதான் உங்களுக்கு ஒரிஜினல் முடி தானே. அது எப்படி மாறும்? அது மாறவே மாறாது எப்பவுமே. அதைத்தான் நீங்கள் இப்போ சொன்ன விஷயம். ஆமாம், அதாவது நீங்கள் வந்து முடின்னு சொன்னோடனே நீங்கள் ட்ரான்ஸ் பண்ணோடனே எல்லாருக்கும் ஒரே. இப்போ நான் வந்து ஒரு பெரிய பால்டு பண்ணுறேன், அவருக்கு வந்து ஒரு 70,000 முடி இருக்குது. அப்போ ஒருத்தர் 1,20,000 முடி இருக்குன்னா அப்போ பண்ணும்போது எக்ஸ்ட்ரா தானே வளரும். ஒரு கிராஃப்ட்னு சொல்லுவேன். இப்போ எடுத்தோம்ல ஒரு கிராஃப்ட், அது அந்த கிராஃப்ட்டுக்குள்ளே எவ்வளோ ஃபாலிக்கல்ஸ் இருக்குதுன்னு கவுண்டிங். சிங்கிள் இருக்கா, டபுள் இருக்கா, ட்ரிபிள் இருக்கா, எப்படி ஒரு பனைமரம் சிங்கிள், ஆலமரம் ஒரு மல்ட்டியாக இருக்குது. ஸோ அது ஃபாலிக்கல்ஸுன்றது அந்த மாதிரியான கவுண்டிங்கை குறிக்குது. அதனால் ஒரு டிரான்ஸ்பிளான்டேஷன்றது அந்த ஆட்களை பார்த்து கவுன்சிலிங், அதாவது கன்சல்ட்டிங்கில் சொல்லி என்ன மாதிரி டோனர் இருக்குது, என்ன மாதிரி இருக்குது, இவருக்கு நல்லா இருக்குது. ஸோ அந்த மாதிரி நல்லா இருக்கும் போது நல்ல முடி சூப்பராக தூக்கி வரலாம். முடியை 10 நாளில் ஹெட்ஷேப் பண்ண மாதிரி வளர்ந்துடும். 3 to 4 month நான்சிங்காக வளரும். 5 to 6 month தலையை தூக்கி வரலாம். இது முடியை மொட்டை அடிச்சிக்கலாம், முடியை வெட்டிக்கலாம், எல்லாம் பண்ணிக்கலாம். இதில் சைடு எஃபெக்ட்ஸ்னு ஒன்றும் கிடையாது. இதுக்குன்னு தனி நீ மெடிசன்ஸ் ஃபாலோ பண்ண அவசியமும் இல்லை. நடுகை செய்தால் உண்மையிலேயே வெளியே உள்ள ஆக்களோட பார்வை வந்து அது ஒரு வேதனை தர்ற விஷயமா இருக்கும். அதே மாதிரி முடி முளைக்காது, நட்டு விட்டு அப்படியே நீக்கும் அப்படின்றதெல்லாம் கடந்து உண்மையிலே இன்றைக்கு தான் எனக்கும் இந்த விளக்கம் கிடைச்சிது. ஒரு முடியை நடுகை செய்தால் அது இயற்கையான அதே முடி ஒருத்தருக்கு இருந்த முடி மாதிரியே வரும். உண்மையிலேயே கனபேர் இதால் கஷ்டப்படுறதை வந்து பார்த்துருக்குறேன். தங்களோட தாழ்வு மனப்பான்மையாக உணர்றதையும் மனோ ரீதியாக நிறைய பிரச்சனைகளை உருவாக்குற விஷயமா வந்துருக்கு. இவ்வளோ ஒரு சின்ன பிரச்சனையாக இதை சரி செய்யலாம்ன்றது வந்து கனபேர் சரி செய்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதை வெளியே சொல்லிக் கொள்றது இல்லை. ஆமாம், கண்டிப்பாக வந்து ஒரு வாழ்க்கை ஆகிட்டாங்கன்னா வாழ்க்கை போச்சுன்னு நினைக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்பிளான்டேஷன் ரொம்ப எளிமை. இப்போ வந்துட்டிங்கன்னா ஒரு 10 நாளில் ஒரு ஹெட்ஷேப் பண்ண முடிய வளர்ந்துடும். 6 மாதத்தில் தலைத்துக்கு வெளில இதுக்கு முடிய வெட்டிக்கலாம், மொட்டை அடிச்சுக்கலாம். நிறைய பேர் பயத்திலே இருப்பாங்க. இது ஒரு சக்ஸஸ் ரேட்டிங்கில் அவங்க நினைப்பாங்க. உண்மையிலேயே இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சால் சென்னை ஆஸ்ட்ரேலியன் யூடியூப் கூகுளில் எதோட போடுங்க. நானே 10 வருஷமாக துறையில் இருக்கேன். என்ன தெரியாத ஆட்களே கிடையாது இந்த மாதிரி துறையில். ஸோ அதனால் நீங்கள் ஒரு டிரான்ஸ்பிளான்ட் பயம் கொள்ள வேண்டாம். அதுவும் நீங்கள் மற்ற நாடுகளுக்கு இனி போக வேண்டாம். ஸ்ரீலங்காவிலே பண்ணிக்கலாம். என்னால் முடிஞ்ச குறைஞ்ச காசில் எவ்வளோ செய்ய முடியும்னு பார்த்து 100% பண்ணித்தரேன் நான். அதே நேரங்களில் எங்களால் 100% உங்கள் தலையில் முடியை கொண்டு வர முடியும். யாரும் பயப்பட வேண்டாம். இது வந்து ஆயில் வைக்கிறதாவோ இல்லை மற்றபடி ஏதோ ஒரு தழைய இலையை கொடுத்தோ பண்ணுற விஷயங்கள் இதில் கிடையாது. இது 100க்கு 100 யாருக்கு பண்ணாலும் 100% முடி வளரும். யாரும் பயப்பட தேவையில்லை டிரான்ஸ்பிளான்டேஷன் பொறுத்து. அப்புறம் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் மட்டும் கிடையாது, பியர்ட் டிரான்ஸ்பிளான்டேஷன். தாடி இல்லாதவங்க தாடி டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிக்கலாம். பியர்ட்லாம் எல்லாமே பண்ணிக்கலாம். முடி மாற்ற அறுவை சிகிச்சை தானே ஒரு பகுதியில் மாற்றுறது. அதனால் யாரும் பயம் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது.
இந்தியாவில் இருந்து அவருடைய வந்து வேறு இது வந்து இயங்கி கொண்டிருக்கு. அதுலேருந்து ஃபர்ஸ்ட் டைம் இவர் இங்கே வவுனியாக்குள்ளே கொண்டு வந்து நீண்ட காலமாக வந்து செய்து கொண்டிருக்கிறார். நீங்களும் அவரோட தொடர்பு கொண்டு முழுமையாக தகவல்களை வந்து தெரிஞ்சு கொண்டு ஒரு நாளில் வந்து சிம்பிளாக எத்தனை நாளில் அந்த ட்ரீட்மெண்ட் முடிச்சு போகிறதுக்கு? இங்கே வந்து 2 நாள் நிற்கணும், வீட்டில் போய் 8 நாள் ரெஸ்ட் எடுத்துக்கணும். வீட்டில் போகக்கூடாது, மற்றபடி குளிக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம். வரும்போது டிரான்ஸ்பிளான்ட் பண்ணினதுலேருந்து எவ்வளோ காலம் அந்த ரெஸ்ட்டில் இருக்க வேண்டிய ரெஸ்ட்டுன்னு ஒன்று கிடையாது. ஆக்சுவலி வெயிலில் போகக்கூடாது, வெயிலுக்குள்ள அவ்வளோதான் தவிர மற்றபடி வெயிலில் போகுது. வீட்டில் ஒர்க் ஃப்ரம் பண்ணால் 3 நாளே போதும். வீட்டிலே வேலை செய்கிறவங்களா இருந்தால், இல்லைன்னா வெயிலில் போய் வேலை செய்கிற வெளியே போய் வேலை செய்கிறவங்களா இருந்தால் 10 நாள் லீவ் வச்சுக்கணும். இங்கே ஹாஸ்பிட்டலில் 2 நாள் நிற்க வேண்டியது இருக்கும், வீட்டில் போய் 8 நாள், மொத்தம் 10 நாள் லீவ் வச்சுட்டு தான் வரணும். 10 நாள் 15 நாள் உங்களோட இலங்கை வருகையிலேயே முடிச்சுட்டு 10 நாள் எல்லாமே முடிச்சுக்கலாம். 10 நாளில் முடியே வளர்ந்துடும். இதுக்கு தனியாக மெடிசன்ஸ் ஃபாலோ பண்ணணும் அவசியமும் கிடையாது. அதுவும் நாங்களே எல்லாமே கொடுத்துருவோம். மெடிசன்ஸ் வந்து எல்லாமே கொடுப்போம், பயப்பட வேண்டியது இருக்காது. அதே நேரத்தில் நம்ம சென்னை ஹாஸ்பிட்டலில் கன்சல்டேஷன் ஃப்ரீ. நீங்கள் எல்லாமே தெரிஞ்சுட்டு போகலாம், வந்து எந்த காசும் கிடையாது. வந்து கன்சல்டேஷன் தெரிஞ்சுட்டு போகலாம். மேக்ஸிமம் நேரடியாக வர முடியாதவங்க ஃபோட்டோ சென்ட் பண்ணுங்கள், வர முடியும் நேரில் வந்துருக்கீங்க. ஏன்னா எனக்கு தமிழில் கொஞ்சம் ப்ராப்ளம். நீங்கள் பேசக்கூடிய தமிழும் நான் பேசக்கூடிய தமிழும் முரண்பாடாக இருக்குது, அதாவது எதிர்ப்புறமாக இருக்குது. அதனால் என்னால் வந்து நீங்கள் சொல்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியல சில நேரம் ஃபோனில். அதனாலே மேக்ஸிமம் நேரில் வந்துட்டிங்கன்னா எனக்கு பேசக்கூடிய விஷயங்கள் ஈஸி தெளிவாக இருக்கும். ரைட். அவர் நிறைய ஒர்க்குகள் நிறைய இதுகளை பண்ணுறதால இப்போ நான் கூட கதைச்சு கொண்டிருக்க சில விஷயங்களை அவரால் வந்து புரிஞ்சு கொள்ள முடியலை. நாங்கள் நீட்டி கதைச்சு கொண்டிருப்போம் என்றும் அவர் சுருக்கமாக கதைக்கிறது வேறு மொழியில் உண்மையிலேயே இந்திய தமிழ் வந்து ஸ்பீட்டாக ஒரு விஷயத்தை வந்து சொல்லிவினோம் எங்கள்கிட்ட கொஞ்சம் நீண்டு கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அப்போ அதுவும் ஒரு எங்களுக்கு முரணாக தெரியும். ஃபோனில் பேசும்போதோ அவங்க பாடி லாங்குவேஜில் கணக்கிடும் போது அது முரணாக தான் தெரியும். அது இல்லை, இந்தியன்ஸ்னால் நாங்கள் அப்படி தான் இருப்போம். ஸோ அது வழக்கமாகவே நாங்கள் வேகமாக பேசுறது, நாங்கள் வேலையை முடிச்சுட்டு போயிடுறது, அதிகமாக யார்ட்டையும் பேச வச்சுக்கிறது இல்லை. நீங்கள் ஒற்றுமையாக வாழ்கிறீங்க, எங்களுக்குள்ள வித்தியாசம் நிறைய இருக்கிறதுனால பார்க்குறது முரண்பாடாக தெரிஞ்சாலும் நாங்களும் சைலண்டான டைப் தான். ஆனால் ரைட், அது நல்லது. நீங்கள் இங்கே வந்துட்டீங்கன்னு சொன்னால் செய்யலாம். வவுனியா கூகுள் மேப்லேயே அபிஷா ஹாஸ்பிட்டல் போட்டாலே போதும். நீங்கள் அபிஷா ஹாஸ்பிட்டல் வவுனியா வந்துட்டு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். எந்த ஆட்டோ டிரைவர் கேட்டாலும் சரி, எங்கே கேட்டாலும் கட்குழி என்று சொல்லக்கூடிய கட்குழி அபிஷா, கட்குழி அபிஷா ஹாஸ்பிட்டல்னு சொல்லி கேட்டுட்டீங்கனாலே நீங்கள் நேராக இங்கே வந்து வரலாம். எல்லா நாட்கள்லையும் இயங்கும், எல்லா நாட்களும் இயங்கும். காலையில் 7:30 ஈவினிங் 7:30 வரைக்கும். உங்களை தொடர்பு கொள்றவங்களுக்கான அந்த காலையில் எல்லாம் வரலாம், ஒன்றும் பிரச்சனை. 24 hours காலையில 7:30 மணி, ஈவினிங் 7:30 மணி. தொடர்பு கொள்றது 24 hours எப்படி தூங்குறதுனா அந்த அதான் நேரம் விடிய 7:30 இருந்து பின்னேரம் 7:30 வரைக்கும் நீங்க இது சம்பந்தமான தகவல்களை தொடர்பு கொண்டு இவர்கிட்ட வந்து பெற்றுக்கொள்ளலாம். என்ற உங்களுக்கு தெரியும் அவருக்கும் இப்போ ஏராளமான கோல்கள் இதுகள் வந்து வரும். நீங்கள் வாய்ஸ் மெசேஜ் ஊடாக ஒரு வாய்ஸ் குரல் பதிவை போட்டு நான் இது தொடர்பாக கதைக்க நினைக்கிறேன்டா அவர் திரும்ப உங்களை தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை வந்து சொல்லுவார். இப்படி ஒரு இதுக்கு வந்து தயாராகினும் இதுக்கு எவ்வளவு பணத்தை நாங்கள் ரெடி பண்ணி கொண்டு இந்த இதுக்குள்ள வரணுமன்ற இது கேள்வி இருக்கு. அதாவது ஒரு ஹேர் ரிலேட்டட் ஹேர் லாஸ், ஹேர் தின்னிங், இந்த மாதிரி டாண்ட்ரஃப் இருக்குது. ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபா செலவாகும். ஒரு ஜிஎஃப்சின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு 10,000 ரூபா செலவும். ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன்ஸ் அதை வழுக்க ஆகிட்டிங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 2 லட்ச ரூபா வந்து அதிகபட்சம் ஒரு 3-4 லட்ச ரூபா வரைக்கும் செலவாகலாம். எங்களோட இலங்கை காசுக்கு தான் 4 லட்சம் ரூபா, கூடிய பணம் 4 லட்சம் ரூபா, குறைந்த பணம் 2 லட்சம் ரூபா. அதாவது அந்த சைஸ், பாலோட சைஸும் எவ்வளவு ஏரியாவை பொறுத்து அந்த காஸ்ட்டும் மாறுபடும். ஒரு ஃபுல்லாக நீங்கள் பெரிய அளவில் பார்க்குறீங்கன்னா ஒரு 4-5 லட்சம் ரூபாயோட நீங்கள் இந்த விஷயத்தை தேவையில்லை. 5 லட்ச ரூபாய்க்கு போக வேண்டியதில்லை. 4 லட்ச ரூபாய்க்குள்ள ஹையஸ்ட் அந்த பிளட் டெஸ்ட்டு, இங்கே தங்குறது, அட்மிஷன்ஸ், மற்ற எல்லாமே சேர்த்து இந்த காஸ்ட்டுக்குள்ளேயே முடிஞ்சிடும். 5 லட்ச ரூபான்னும் போது பெரிய காஸ்ட் ஆகிடும். இல்லை அது ஓகே. இப்போ அந்த திட்டத்துக்குள்ளே வர இருக்கிறார்கள். இப்போ பெரிய அளவில் அவர் சொல்கிறது வந்து ஸ்பேஸ் திறவை இருக்குது, இந்த சின்ன இடத்துல மட்டுமே இருக்கும். இப்போ அதுக்கேற்ற மாதிரி ரேட்டுகள் ரேட் சேஞ்ச் ஆகும், வேறுபடும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதையும் நாங்கள் இதிலேயே சொல்லிடுவோம். என்னென்னு சொன்னால் நீங்கள் பிறகு அவருக்கு கோல் எடுத்து அதில் குழப்பமாக அப்புறமேட்டு அவங்களுக்கு என்ன ஆகும்னா நாளைக்கு அந்த காசுன்னு வரும்போது இவ்வளோ காசான்னு யோசிக்கிறேன். டிரான்ஸ்பிளான்டேஷன்ன்றது நீங்கள் இந்தியாவில் இங்கேருந்து இந்தியாவுக்கு போயிட்டு வர காசு தான் செலவாகும். ஏன்னா இந்தியாவிலையும் நான் பண்ணுறேன், காஸ்ட்மான ஒரு வேலை ரொம்ப கண்ணுக்கு இது வேலை செய்ய 2 day ப்ராசஸ், ரொம்ப அட்வான்ஸாக. என்னோட வீடியோலாம் பாருங்கள், அதில் எவ்வளோ டென்சிட்டி கொடுக்குறன்றது நீங்கள் இங்கே பார்க்கலாம். நிறைய வீடியோவில் டென்சிட்டி எப்படி கொடுக்குறோன்றது அந்த டிரான்ஸ்பிளான்டேஷனோட பெரிய யுக்தியே. அதாவது எவ்வளோ பெரிய பால்டாக இருந்தாலும் 10 நாளில் கொண்டு வந்துட முடிய டென்சிட்டி கொடுக்குறத பொறுத்து இருக்கு. இவரை சந்திச்சிருக்கிறீங்க, லாரன்ஸ் வேணும், என் ஃப்ரெண்டு தான் அவன். இது எல்லாமே உங்களோட நாங்கள் பண்ணுறது தான், எல்லாமே நாங்கள் பண்ணது தான். இவரு விஜய் கட்சியில் இருக்காரு. விஜய் இப்போ கொள்கை பரப்பு செயலாளராக இருக்காரு. நாஞ்சில் சம்பத் அவரு சென்னையில். அவரு சென்னை அவர் வந்து மதுரை சைடில் அவர் வீடு. ஆனால் எனக்கு நண்பர் அவர், எனக்கு 20 இயர்ஸாக தெரியும். எனக்கு நல்ல பழக்கம். என்னோட இதுக்கெலாம் வருவார். இங்கே கூட வரேன்னு சொன்னால் நான் இப்போ கட்சியில் கொஞ்சம் பிஸியாக இருந்தாலும் வர முடியல அவங்களால.
ரைட். அவர் இந்த துறையில் ஒரு நீண்ட காலம் இவரை தெரியாத ஆக்கள் வந்து இல்லை, அதே மாதிரி இங்கேயும் வந்து இந்த துறைக்குள்ளே இருக்கிற ஆக்கள்கிட்ட இவரை வந்து கேட்டால் வந்து தெரியும். நீங்களும் மேலதிகமாக தொடர்பு கொண்டு இதால் பாதிக்கப்பட்ட ஆக்கள் வந்து நிறைய இருக்கிற என்னுடைய மச்சான் கூட இருக்கிறார். அவருக்கு இந்த விஷயம் வந்து தெரியாது, தொப்பியை போட்டு மறைச்சு கொண்டு தெரிவார். அவர் இதை இந்த காசை பற்றியோ இதை பற்றியோ யோசிக்க மாட்டார். ஆனால் இதில் சக்ஸஸ் கிடைக்குமெண்டா அவர் செய்யறதுக்கு தயாராக இருக்கிறார். ஆனால் இதை கேரண்டி 100% முடி வளரும், பயப்பட வேண்டியதில்லை. நிறைய பேர் இதை பற்றி புரிதல் இல்லாத இருக்கிறாங்களே கண்டி இதெல்லாம் வந்து மற்றபடி ஏமாத்துற விஷயங்கள் இது. இது ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ ஒரு விஷயம் முதல்ல அது நீங்கள் தெளிவாக இருக்கணும். ரெண்டாவது விஷயம்னா டிரான்ஸ்பிளான்ட் என்கிட்ட தான் கிடையாது, நல்ல ப்ரொஃபஷனல்ஸ் கிட்ட போய் பண்ணிங்கன்னா 100% முடி வளரும், பயப்பட வேண்டாம். அவங்க என்ன மாதிரி டென்சிட்டி பண்ணுறாங்க, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி சேஃப்டி மற்ற விஷயங்கள் எல்லாமே பார்த்துட்டு தாராளமாக நீங்கள் எல்லார்கிட்டையும் பண்ணிக்கலாம். முதல்ல சேஃப்டி, முதல்ல அது ஹாஸ்பிட்டலான்னு பாருங்கள். எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க என்ன மாதிரி எவ்வளோ வருஷமாக இந்த துறையில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுறது பெஸ்ட்டு எனக்கு கேட்டிங்கன்னா. உங்களுக்கு உண்மையிலேயே அப்படி ஒரு விஷயம் செய்கிறல அப்படி ஒரு என்னென்னு சொல்கிறது ஏமாத்து வேலை நடக்குதுன்னா வீடியோக்களுக்குள்ள வந்து ஒரு டாக்டர் நான் லைவாகவே நான் தான் அந்த தமிழ் உலகத்துக்கு லைவ் வீடியோ ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுற லைவ் வீடியோ எல்லாமே ஆயிரக்கணக்கான வீடியோ போட்டு கூட என்னோட சென்னை ஹாஸ்பிட்டல் போட்டிங்கன்னா நான் இந்தியாவில் ஆயிரக்கணக்கான வீடியோ போட்டிருக்கேன். பிஹைண்ட் வுட்லேருந்து எல்லாத்துலேயும் போட்டிருக்கேன். இங்கேயும் நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். எல்லாமே லைவ் வீடியோ தான் இருக்கும். ஏன்னா மக்களுக்கு அது நேரடியாக தெரியணுன்றது தான். பேசுகிறதோட அவங்க பார்த்தானா புரியும். அப்படியே கிட்ட வாங்க. இப்போ நான் வந்து பெரிய டிரான்ஸ்பார்டேஷன் பண்ணுறோம். எப்படி பண்ணுறோன்னு பாருங்கள், நண்பருக்கு தான் பண்ணுறோம். பாருங்கள் இந்த லெவல் பால்டு சைஸ் இருக்குது. ஆல்ரெடி வந்து மைக்ரோஸ்கால் பிக்மெண்டேஷன்ஸ். ஆக்சுவலி இது வந்து பண்ணுறதுனால என்னென்ன பிரச்சனை வரும்னு சொல்கிறேன். இது பண்ணியிருக்காரு பார்க்கலாம். இந்த இடத்துல எப்படி எல்லாமே ஒன்றா ஒரு மாதிரி எல்லாமே ஒன்றா மாறிடும். அதாவது டாட்ஸாக இதை பண்ணுவாங்க. இந்த டச் பண்ணுவாங்க இதில் ஸ்கின்னை. இப்போ டச் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஸ்கின் வளர்ச்சி அடையும். அப்படி அடையும் போது எல்லாம் ஒன்றா மாறும். அதனால் யாருமே இந்த மாதிரி மைக்ரோ ஸ்கால் பிக்மெண்டேஷன் பண்ணும்போது தெரியாத கூடாது, பண்ணக்கூடாது. பண்ணுறதுனால பாருங்கள் இந்த ஸ்கின் என்ன டேமேஜ் கண்டிஷன்ஸ் இருக்குதுன்னு. ஸோ இப்படி பண்ணுறது உங்களுக்கு ஆபத்து மட்டும், எல்லாமே பிரச்சனை வரும். அதனால் டிரான்ஸ்பார்டேஷன் ரொம்ப எளிமையானது. இந்த பகுதியில் முடியும் மாத்திரம். ஸோ இப்போ பார்க்கலாம் நம்ம எங்கே முடி எடுக்க போகிறோம்னு கொஞ்சம் பார்க்கலாம். இந்த டோனர் சைட் சொல்லக்கூடியது இந்த பகுதியில் எடுக்க போகிற முடியும். ஸோ டோனர் ஓகே தான், பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நல்லாவே இருக்குது. பெரிய கேஸ் பண்ணுறோம், இதை பார்க்கலாம். அந்த கேஸை இது பண்ணி முடிச்சப்பறம் நம்ம அதை கிளியராக பார்க்கலாம் எப்படி முடி வளருது, என்ன மாதிரி விஷயங்கள்லாம். இப்போ வந்து வேற ஏதாவது சொல்லணும்னா பண்ணிட்ட அப்புறம் பேசலாம். ஏன்னா பயமா இருக்கிறது ஏதாவது இல்லை பயம்லாம் கிடையாது, எதுவும் பிரச்சனை கிடையாது, பயம் இல்லை, அதுவும் இல்லை ஏன்னா அவரோட நான் ஃபாலோ பண்ணிட்டு தானே இருக்கேன். அதனால வந்து பயம் கிடையாது. ஓகே, இப்போ இது பண்ணும்போது கூட இந்த ஹேர் அண்ட் பர்ஃபெக்டாக தான் இருக்குது. அதனால இதுலேயே பண்ணலாம். சரி பண்ணிடலாம், சூப்பராக பண்ணலாம். உங்கள் முன் இவ்வளவு நேரம் பேசிக்கொண்டிருந்தவரும் ஒரு காலத்தில் முடி உதிர்வால் பாதிக்கப்பட்டு இதே முறையில் ட்ரீட்மெண்ட் செய்துதான் அவருடைய முடி முளைத்தது என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக அந்த பதிவை வந்து தந்திருந்தார்.